அஸ்ஸலாமு அலைக்கும். சிறுபருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிறுபருப்பை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு. அதை வந்து 2, 3 அலச நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். இது வந்து நம்ம குக்கர்லேயும் விசில் விடலாம். 2 விசில் விட்டால் போதும். இன்றைக்கி நான் வந்து கடாயிலே செஞ்சுட்டேன். நல்லா வெந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நல்லா நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்ச பால், நல்லா வற்றின பாலை அதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நல்லா வற்ற வச்சு சேர்த்தோம்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 3 ஏலக்காய் நல்லா மையாக அரைச்சி அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 கரண்டி நெய், பாதாம், முந்திரி, திராட்சை நல்லா பொரித்து எடுத்து அந்த நெய்யில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயாசத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த நோன்பு டைமில் இஃப்தாருக்கு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு குடிங்க. இது ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், இல்லை சூடாகவும் குடிக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.